டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து தமிழ் பிரியன். வணக்கம். தமிழ் மக்களின் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை நிச்சயப்படுத்த தன்னால் இயன்ற அனைத்தையும் செய்வேன் என இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தன்னிடம் உறுதியளித்தார் என நோர்வேஜிய ஊடகங்களுக்கு ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூன் தெரிவித்துள்ளார். ஓஸ்லோவில் நோர்வேஜிய ஊடகவியலாளர்களை பான் கி மூன் சந்தித்தார். ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த இலங்கை அரசாங்கம் சாதகமான முறையில் நடந்து கொள்ளும் என்பதை தான் இனமும் எதிர்பார்த்து காத்திருப்பதாக அப்போது அவர் சொன்னார். மீனவர்கள் பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தைகளை நடத்த இந்திய வெளிநாட்டு செயலாளர் இலங்கை சென்ற வேளையிலும் தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டமை குறித்து முதல்வர் ஜெயலலிதா பிரதம மந்திரி மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். எல்லையை தாண்டிய தாக்குதலாக இது கருதப்பட வேண்டும் என கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீனவர்கள் தாக்கப்படும் விடயத்தை தமிழகத்தின் பிரச்சனையாக மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதை ஒரு தேசிய பிரச்சனையாக கருத வேண்டும் என்றும் ஜெயலலிதா பிரதம மந்திரி மன்மோகன் சிங்கை கேட்டுள்ளார். லிபியாவின் ஸ்ரேட் நகரில் கடாஃபிக்கு எதிரான படையினர் குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேற்றம் கண்டுள்ளார்கள் என நேட்டோ தெரிவித்துள்ளது. கடாஃபிக்கு விசுவாசமான படையினர் மீள ஒன்று சேர்வதற்கும் புதிதாக ஆயுதங்களை பெறுவதற்கும் தடை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அது கூறியுள்ளது. அதேவேளையில் தேசிய இடைக்கால கவுன்சில் சுமூகமான முறையில் ஜனநாயக மாற்றத்தை நிச்சயப்படுத்த வேண்டும் என்றும் நேட்டோ கேட்டுள்ளது. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.